இது வரைக்கும் அந்த எபிசோட்ல டிவோன் நிசாரா இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டு கேரக்டர் டெவலப் ஆகல. ஆனா மால் ஷேடோலார்ட் எபிசோட் 3 விஸ்பர்ஸ் இன் த அன்னோன் இதுல அவளோட ஸ்ட்ராங் ஸ்பிரிட்டை காமிக்க அவ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னத்த எபிசோட்ல எஸ்கேப் ஆனவங்க இப்போ ஷேடோ கல்டியோட ஹைட் அவுட்ல ஃப்ரீயாவே இருந்தாலும் அவங்க ஃப்ரீடமா இல்லை. அவளோட ஃபியூச்சருக்கும் பிரசன்ட் சுச்சுவேஷனுக்கும் நடுவில் ஒரு பெரிய நிழல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம டார்த் மால் தான். இந்த எபிசோட கோர் என்ன அப்படின்னா மாலும் டிவானும் ரெண்டு பேரும் ஒருத்தரோட மைண்டை வந்து மெஷர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையில, அப்புறம் டைரக்டா ஆக்ஷன்ல. மாலோட மெயின் ஐடியாலஜி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங். எனிமி ஆஃப் எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ எதிரின் எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. என்னதான் இது சிம்பிளா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஜடாயும் சித்தும் சொல்ற மாதிரி இந்த உலகம் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் கிடையாது, கேலக்ஸி ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு டிவான் கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்றான். எஸ்பெஷலி ஆர்டர் 66க்கு அப்புறம் டிவானோட லைஃப் மொத்தமா தலைகீழ போயிருச்சு. கம்ஃபர்டபுள் ஜடாய் லைஃப்ல இருந்து ஒரு ஆப்ரேஷன் ஃபில்டு வேர்ல்டுக்கு தள்ளிவிடப்பட்டவ. இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் மால் அவனோட வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவன் மைண்ட்ல ஒரு விதையை வந்துட்டு போடுறான். ஓகேவா? ஆனா ஸ்டில் டெவான் வந்து ஸ்ட்ராங்கா ரெசிஸ்ட் பண்றான். ஈவன் மாலோட லைட் சேபர், அவன் ரெடியா உட்காந்து தான் இருப்பான் லைட் சேபர் வச்சுட்டு, பட் அவன் லைட் சேபரை ஸ்பிளிட் பண்ணியிருப்பான். அந்த ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சுட்டு இருக்க ரெட் லைட் சேபர் யூஸ் பண்றவங்க மேல எனக்கு ட்ரஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவ சொல்ல வரா. அப்ப கூட அவ லைட் சேபரை எடுத்து மால் கூட சண்டை போலான்னு சொல்லி பார்க்க, ஆனா கிளியரா தெரியுது மாலோட வார்த்தைகள் அவளை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு. அவன் ஆஃபர் பண்ற டீல் என்னன்னா அப்ரண்டிஸா ட்ரெயின் பண்ணிட்டு இன்குவிஸ்டர்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ண அண்ட் ஈவன் எம்பரரை சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது கண்டிப்பா அவளை டெம்ப்ட் பண்ணும். ஏன்னா எம்பையர் அண்ட் எம்பரர் தான் இவங்களோட இந்த நிலைமைக்கு காரணமும் கூட. ஆனா இதுல மாலோட பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம தெரிஞ்ச வரைக்கும் என்னங்க, மால்னா கொடூரமா சண்டை போடுவான் அப்படி மட்டும் தான் தெரியும், கொடூரமான ஆளு அப்படின்னு தான் தெரியும். பட் அவன் ரொம்பவுமே புத்திசாலித்தனமான ஒரு மேனிபுலேட்டர் அப்படிங்கிறத நம்மளால இந்த எபிசோட்ல பார்க்க முடியுது. ஈவன் அந்த சண்டையை கூட அவ்வளோ பேலன்ஸ்டா பண்ணுவாரு. ஏன்னா நடுவில் வந்து மைண்ட் கேம்ஸ் மாதிரி ஆடிட்டு இருப்பாரு அவர் தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் சண்டை போடும்போது சான்ஸே இல்லை. பட் இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ண, அவரோட லைட் சேபர் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை விஸ்வர் பண்ணுது. ஸோ லைட் சேபர் பேசுது. கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். இதை பத்தி நான் தனி வீடியோ போடுறேன். நான் இதுக்கு முன்னாடி நோட் பண்ணி சொல்லிட்டு மறந்துட்டேனா இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் மேபி கவனிக்கல போல. இந்த இடத்துல விஸ்வர் பண்ணது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இதை பத்தி என்னென்ன நான் ரிசர்ச் பண்ணிட்டு தனியா வீடியோ போடுறேன். இதுக்கடையில பேரலா வந்துட்டு இன்னொரு கதை நடந்துட்டு இருக்கும். பிராண்டன் லாவ்சனுக்கும் டூ புட்ஸுக்கும் அவனோட இன்வெஸ்டிகேஷன் வந்து கன்டினியூ பண்ணும்போது ஸ்மக்லிங் ரிங்ஸோட மெம்பர்ஸை கொஸ்டின் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது டைரக்டா ஷேடோ கலெக்டிவோட பாத்துல தான் போய் சேருது. ஏன்னா கண்டிப்பா ஸ்மக்லிங் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள தானே வரும். ஏன்னா ரூகாஸ்ட் வந்து வாரியர் கிட்ட நெக்ஸ்ட் பைக் ஷிப்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இதுல மாலோட ஆக்ஷன் வந்து பைக் சிண்டிகேட்டை டிஸ்டர்ப் பண்ணுது. இன்டைரக்டா லாசன் கலெக்ட் பண்ண போற எவிடன்ஸை அது மொத்தமா அழிச்சிருது. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரான இன்வெஸ்டிகேஷனோ மாலோட பர்சனல் மிஷனோ இவங்களுக்குள்ள வந்து இன்டர்வீன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதுல இன்னொரு லேயர் இருக்கு, லாசனோட பர்சனல் லைஃப். அவன் ரைலிக்கு ப்ராப்பரா டைம் கொடுக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்றான். கேஸ் பிரஷர் இருக்கு. இப்ப வேற ஈகோடியோடாக் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு இந்த மிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டும் போறாரு. தன்னோட பேடவான கண்டும் பிடிக்கணும், பையன் கூட இருக்க முடியல. இவருக்கு இந்த சமயத்துல கேஸும் பிரச்சனையாகுது. என்னடா பண்றது அப்படின்னு இருந்து இதுவே ஒரு பிரச்சனையா இருக்க. இதுல இன்னொரு பிரஷர் ஏத்துற விதமா என்ன ஆகுது அப்படின்னா டூ பூட்ஸுக்கும் இவருக்கும் வந்து சண்டை வந்துருது லாசனுக்கும். ஏன்னா எம்பையரோட இன்வால்மெண்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னு டூ பூட்ஸ் சொல்லுது. ஏன்னா நம்மளால இவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க, வி கான்ட் ஃபைட் தெம் அப்படிங்கிற மாதிரி டூ பூட்ஸ் சொல்லுது. பட் ஆனா அதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு தான். பட் இல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால வந்து இவங்களோட சீஃப் ஒருத்தங்க இருக்காங்க கிளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூ பண்ணி என்ன பண்றாங்கன்னா டூ பூட்ஸ் வந்துட்டு டிமோட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பண்றது மூலமா ஃபர்தரா டிசிஷன் எடுக்க முடியாத மாதிரி ஆகிறது தான். ஸோ இதனால லாசன் வந்துட்டு கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன் எம்பையர் இன்வால்மெண்ட் வேணாம் அப்படின்னா எம்பையரோட அந்த அரசியல் முறையை பத்தி லாசனுக்கு நல்லாவே தெரியும். ஹி டோன்ட் வாண்ட் டு பி லைக் தெம் அப்படின்னு தான் அவர் பாக்குறாரு. அவருக்குமே எம்பையர் பிடிக்காது. இதனால தான் மால் வந்து நம்ம லாசனை கொல்லாம விட்டுருப்பாரு. அந்த ஒரு இதுக்கு முன்னாடி வந்திருப்பார்ல ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல மால் கொல்லாம விட்டாருங்க அப்படின்னு சொன்னால அது காரணம் இதுதான். ஏன்னா இவருக்கு எம்பையர் பிடிக்காது. ஸோ சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு ஒரு பாக்குறாரு. ஓகேவா? மேபி. ஸோ ஓவரால் நீங்க எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மட்டும் கிடையாது, கேரக்டரோட இன்னர் கான்ஃபிளிக்ட் இதுல இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாலஜிக்குள்ள வந்துட்டு வேறுபாடு டூ பூட்ஸ்க்கும் சரி, அட் த சேம் டைம் லாசன் இவங்க 2 பேத்துக்கான ஐடியாலஜி வந்துட்டு மாறுது. ஈவன் மால் வந்து இப்போ ஒரு விதையை போட்டான் டெவானுக்குள்ளார, அது வந்துட்டு கண்டிப்பா மரமா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவ யோசிப்பால, யோசிக்காமலாம் இருக்க மாட்டா. ஸோ காமா பில்டப் ஆகுது. அதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரைட் அண்ட் வெஞ்சன்ஸ் எபிசோட் 4ல இதுதான் சீரிஸோட ஒரு பீக் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாலுமே பீக் தான். ஸ்டோரி ஸ்ட்ரெயிட்டா கண்டினியூ ஆகுது. வாரியோ பைக் சிண்டிகேட்டோட பேஸ் பிளானட்டான ஒபாடியாக்கு போறான். ஓகேவா? ஒரு செட்டப் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண தான் போறாங்க. கிரெடிட்ஸ் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது
மால் மாதிரி ஒரு ஹூடட் ஃபிகர் இறங்கி சண்டை போடுது. பட் இந்த இடத்துல வாரியோ வந்து அவனை ஸ்டன் பண்ணி கேப்சர் பண்ணிடுறான். என்னன்னா டார்த் மால் தான் வந்து புடிச்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா டார்த் மால் கிடையாது, அவனோட நைட் பிரதர் சோல்ஜர். ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறம் மால் உள்ள இறங்குவாரு. ஒரு பக்காவான தரமான சீக்வன்ஸ். நீங்க சீக்வல் ட்ரையாலஜி ஜெனரல் ஸ்னோக்கு வந்துட்டு ஒரு விதமா சாவாரு தெரியுமா, அதே மாதிரி பைக் சிண்டிகேட்டோட அந்த தலைவன் இருக்கான்ல மார்க் கிரிம், அவனை வந்து லைட் சேபர் பக்கத்துல தான் கிடக்கும், அந்த நைட் பிரதரோட லைட் சேபர், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி சாகடிப்பாப்ல, ரண கொடூரமா சாகடிப்பாப்ல மாலு. கொண்டுட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா பைக் சிண்டிகேட் இப்போ கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவனோட கேப்டன், அதாவது பைக் சிண்டிகேட்டோட கேப்டன் வந்துட்டு கால்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். நீ தான் இனிமேல் லீடரு, நீ சொல்றத இவனு கேட்கணும், ஆனா இவனுக்கிட்ட என்ன சொல்றியோ அதை நீ ஏன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ நீ ஏன் கண்ட்ரோல்ல தான் அப்படிங்கறத கிளியரா சொல்லிடுறாருங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருது இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச் மட்டும் கிடையாது, தன்னோட ஆளுமை, அந்த அண்டர்வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஆளுமையை திரும்ப எடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கிடையில ஜானிஸ்ல டிவோன் நிசாரா தன்னோட மாஸ்டர் கிட்ட ரீயூனிட் ஆகிடுறாங்க. அந்த சமயத்துல எனக்கு மால் எங்கன்னு தெரியும், இப்போ ஏன் நம்ம வந்து அவனை பிடிச்சி கொடுத்து நியாயம் வாங்கி கொடுக்கறது மூலமா நம்மளோட இடத்த திரும்ப வந்துட்டு பெறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால யாருக்கும் தெரியாம லாசனுக்கு ஒரு டிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அந்த டிப்பை வச்சு அவர் போய் பிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த டிப்பை வச்சு லாசன் என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள போலான்னு சொல்லி பார்க்கறாரு. ஆனா இந்த சமயத்தில் ஒரு பிரச்சனையாகும். என்னன்னா டூ பூட்ஸ் வந்து நான் வந்து எம்பையர் சொல்லி தான் தீருவேன் அப்படின்னு சொல்ல டூ பூட்ஸ் அவர் ஷட் டவுன் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவார். ஓகேவா? போலீஸ் ஃபோர்ஸஸ் மட்டும் எடுத்துட்டு உள்ள போவாங்க, இடம் தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கடையில ஜெடாய்கள் வந்துட்டு ஸ்டெல்த்தா உள்ள போயிட்டு தான் இருப்பாங்க. அப்போ மால் வந்துட்டு இவங்க வரது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆஃபர் போடுவான். இந்த மாதிரி ஜானிக்ஸ்ல பீஸ் மெயின்டைன் பண்றேன், நீங்க வந்துட்டு என்னோட பிரச்சனை இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா என்னோட ஆட்சியில் இந்த ஜானிக்ஸ் அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு தராரு. ஆனா லாசன் வந்துட்டு இந்த விஷயத்தை ரிஜெக்ட் பண்றாரு. இதனால ஸ்ட்ரைட்டா இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு வேறுபாடு வருது. ஆனா உண்மையாலுமே நீ பயங்கரமான ஆள்ரா, உன்னை நான் அட்மையர் பண்றேன், நல்லா சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் லாசனை பார்த்து. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை. அப்போ ஒரு ப்ரோப் டிராய்டை வச்சு மால் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருவாரு. அதனால அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா மேல ஆல்ரெடி எகைன் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மாதிரி மாஸ்டர், பேடவான், அதுக்கப்புறம் ஒரு சித்லாட், அந்த மாதிரி வந்துட்டு 3 பேர் சண்டை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் நீ சரண்டரான்னு சொல்லுவாங்க. சரண்டருங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவாரு. 3 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. டாக்கி வந்து கொஞ்சம் அடி வாங்காரு. பட் ஆனா டெவான் வந்துட்டு காப்பாத்திடுவாங்க தான். ஸோ ஐடியாலஜி, ஆளுமை, சர்வைவல் 3 சேர்ந்து பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். கடைசியா மால் ஓவர் பவர் ஆனாலும் டைமிங்ல டெவான் காப்பாத்த இந்த இடத்துல அந்த சண்டை முடியுது. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ உன் மாஸ்டர் கூட்டிட்டு வருவேன், நான் நினைச்ச மாதிரி தான் கூட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுவார். இந்த இடத்துல இன்னொன்றுமே சொல்லுவாரு, உங்களோட ஆற்றல், ஃபோர்ஸ், உங்களோட பவர்ஸ் எல்லாமே மக்களுக்கு எப்படி உதவி பண்ண வேண்டியது, உங்க கைகளை வச்சு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உதவிக்காக இருக்கணும், உங்களை எல்லாருமே போற்றணும், கடவுள் மாதிரி வணங்கணும். ஆனா நீங்க அதே கைகளை வந்துட்டு மன்றாடி மனுஷங்களை வந்து நீங்க கடவுளா பார்த்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த நிலைமை மாறணும், நம்ம சேர்ந்து எம்பையர் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. பட் அது தேவையில்லை அப்படின்னு நாங்க வந்து பயன்படுத்தி மக்களை ஆளணும்னு நினைக்கல, அவங்களை ஆபத்துனா காப்பாத்துறதுக்காக தான் நாங்கள் பயன்படுத்துவோம், நேரம் வரும்போது தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்கி சொல்லிட்டு இருப்பாரு. ஜெடாய்கள் எப்பவுமே அப்படிதான் ஞானி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். பட் மால் சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். பட் என்ன சொல்றது, நீதி, நேர்மை, நியாயம் இவங்க அப்படிதான் இருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்குள்ளே ஏறப்பட்ட கோளாறுகள் இருக்கும், அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஜெடாய்களுக்குள்ள கோளாறுகள் இருக்கு, ஆனா அதை வந்து சில பேர் தான் புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்திருக்காங்க. அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண ஜெடாய் சித்து இருக்காங்க, பண்ணாத சித்து இருக்காங்க. இப்போ மால் வந்து எஸ்கேப் ஆகிறாரு. அங்க இருக்கிற டனலுமே கொலாப்ஸ் ஆகிறது. இந்த சமயத்துல இவங்க தான் ஜெடாய்கள் அப்படின்னு தெரிஞ்சிருது. பட் ஆனா சரி, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க 2 பேர் பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு டிவானியும் டாக்கியும் வந்து லாசன் அனுப்பிச்சுட்டுருவாரு. ஸோ கடைசியா எல்லாமே கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் வெளியில வர அங்க டூ பூட்ஸ் வந்துட்டு திரும்ப வந்திருக்கும். டூ பூட்ஸ் அப்ப திரும்ப வந்திருக்குன்னா நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல. வேற ஒன்றும் கிடையாது, எம்பையர் ஆல்ரெடி உள்ள இறங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்டார் டெஸ்ட்ராயர் உள்ள இறங்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. ஸோ எம்பையர் ஜானிஸ்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன கதை சூடு பிடிக்க தானே போகுது. என்னங்க இன்னொரு 3 வாரம் 6 எபிசோட் இருக்கு, சும்மா தரமா இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு எம்பையர் உள்ள இறங்காத வரைக்குமே மாலோட ஆட்டத்தை வந்து பயங்கரமா தான் காட்டியிருக்காப்ல. இப்போ இறங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த சீக்வன்சஸ், இன்க்விசிட்டர்ஸ் எல்லாமே வருவாங்க. இந்த சமயத்துல இன்க்விசிட்டர்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தது யாரு? வேடர். மேபி லெஜண்ட்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸை இதுல வந்து ரெக்ரியேட் பண்ணலாம், கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்தடுத்த எபிசோட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இந்த 2 எபிசோட் உண்மையுமே பீக்கு தான். சரி, ஓகே, அடுத்த வாரம் அடுத்த எபிசோட பார்க்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷாட்டஸ். சாதாரண முக்கியமான பேரட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. வரட்டா.